குறுக்கீடு விளைவினால் தொகுபையின் ஒளிச்சேர்வுக்கான கோவையை பிரயோகிக்கிறோம். 2 ஒளி அலைகள் ஒன்று குறுக்கிடும் பொழுது ஆக்க குறுக்கீட்டு விளைவோ அல்லது அழிவு குறுக்கீட்டு விளைவோ ஏற்படுத்தும். ஒன்றின் இடப்பெயர்ச்சி y1 எனவும் y1 வெக்டர் எனவும் மற்றொரு அலையின் இடப்பெயர்ச்சி வெக்டர் y2 எனவும் கொண்டால் தொகுபையின் இடப்பெயர்ச்சி வெக்டர் y ஆனது அந்த தனித்தனி இடப்பெயர்ச்சி வெக்டர்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது வெக்டர் y அப்படி என்பது தொகுபையின் இடப்பெயர்ச்சி வெக்டர் 2 அலைகளின் தொகுபையின் இடப்பெயர்ச்சி வெக்டரினில் எதற்கு சமமாக இருக்குன்னா தனிப்பட்ட இடப்பெயர்ச்சி வெக்டர்களின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது ஒரு இடப்பெயர்ச்சி வெக்டர், ஒரு இடப்பெயர்ச்சி வெக்டர். வெக்டர் கூடுதலுக்கு அந்த தொகுப்பு இடப்பெயர்ச்சி வெக்டராக சமமாக இருக்கும் என்பதுதான் என்னென்னா மேற்பொருள் தத்துவத்தின் விதி. இப்போ இந்த மேற்பொருள் தத்துவத்தின்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஒளிகளை எடுத்துக்கிறோம். ஒன்று என்னென்னா S1ங்கிற ஒளி மூலத்துலேருந்து வருது, இன்னொன்று S2ங்கிற ஒளி மூலத்துலேருந்து வருது. ரெண்டும் எங்கே கூடுதுன்னா Pங்கிற புள்ளியில் ஒன்று சேருது. அப்போ இதுலேருந்து வரக்கூடிய அந்த அலை குறுக்கலையானது அதே மாதிரி S2லேருந்து வரக்கூடிய அந்த குறுக்கலை வடிவம் கொண்ட அந்த ஒளி அலையானது இரண்டும் ஒன்று மேற்பொருந்தும் பொழுது புள்ளி Pயில் முகடு அல்லது அகடு இணைந்தால் புள்ளி Pயானது என்னென்னா பொலிவாக இருக்கும். அதாவது ஆக குறியீட்டு விளைவு ஏற்படும். முகடு அகடு அல்லது அகடு முகடு இணைந்தால் உங்களுக்கு அழிவு குறியீட்டு விளைவு ஏற்படும். அதில் என்னென்னா உங்களுக்கு அங்கே கருமை உருவாகும். அப்போ 2 ஒளியை குறிக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா 2 அலைகளின் அலைநீளம் கட்டம் இதில் இந்த சமமாக இருக்கும். இப்போது வீச்சு சமமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆக குறிக்கிட்டோ அழிவு இருக்கட்டும் அப்படின்னு இருக்கலாம். அப்போ 2 வீச்சு வேறு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது A1 A2ங்கிற வீச்சு எடுத்துக்கிறோம். ஆனால் கோண அதிர்வெண் சமமாக இருக்குது. ஒரே நேரத்தில் ஒன்று குறிக்கிறது வச்சுக்கலாம். அப்போது இதன்படி என்னென்னா y1 = A1 sin ωt. அதாவது t நேரத்தில் A1 வீச்சு கொண்ட ஒமேகா கோண அதிர்வெண் கொண்ட அலையின் இடப்பெயர்ச்சியானது y1 = A1 sin ωt. அடுத்தது 2வது அலையின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா y2, அதோட வீச்சு A2 sin ஒமேகாங்கிறது கோண அதிர்வெண் சமமான கோண அதிர்வெண் தான், காலம் அதே தான். ஆனால் இதை விட பை கட்ட வரும்போது முந்தி இருக்கிறதா வச்சுக்கிறோம் +π. ஒமேகாங்கிறது கோண அதிர்வெண் குறிக்குது, டீங்கிறது நேரம், பைங்கிறது கட்ட கோணம், A2ங்கிறது இந்த அலையின் வீச்சு 2வது அலையின் வீச்சு, y2ங்கிற இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி இங்கே y1ங்கிறது முதல் அலையின் இடப்பெயர்ச்சி, முதல் அலையின் வீச்சு, ஒமேகாங்கிறது கோண அதிர்வெண் t நேரம். அது t ωt 2க்கும் 1 2ன்னு போடல பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? கோண அதிர்வெண் சமம் ஒரே நேரத்தில் 2 ஒன்றோடு குறிக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வீச்சு வெவ்வேறாக இருக்குது, இடப்பெயர்ச்சி அதனால் வெவ்வேறாக இருக்குது. இப்போ 2 ஒன்று மேற்பொருந்தும் பொழுது y = y1 + y2. இப்போது இந்த y1 பிரதியிடப்புறம் A1 sin ωt ப்ளஸ் y2 A2 sin ωt +π. இது A1 sin ωt எப்படி வச்சுக்கலாம்? A2 sin A + B ஃபார்மேட்டில் இருக்குது, sin A + B ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது A1 sin ωt ப்ளஸ் A2 sin A + B ஃபார்முலா என்னென்னா sin A cos B ப்ளஸ் cos A sin B. அந்த ஃபார்மேட்லேயே நம்ம இதை எழுத போகிறோம். sin A பதிலாக இங்கே sin ωt, cos B பதிலாக cos π ப்ளஸ் cos Aக்கு பதிலாக இங்கே A இருக்கிறதுல ωt இருக்குது, cos ωt, sin Bக்கு பதிலாக அதாவது π இருக்குது இங்கே, அதனால் sin π. இப்போது இந்த A1 sin ωt அப்படியே வச்சுக்கிறோம். இந்த A2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ A2 sin ωt cos π ப்ளஸ் அதே மாதிரி இங்கே A2 உள்ள போகும்போது A2 cos ωt sin π. இப்போது இதில் என்னென்னா இதில் இந்த 2 டேர்ம் இருக்குது வச்சுங்களேன். அது இந்த 2 டேர்மும் A1 sin ωt, இந்த இங்கே A2 sin ωt cos ωt இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 டேர்ம்லையும் என்ன பண்ண போகிறோம்னா நான் sin ωt காமன் எடுக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? A1 sin ωt எடுத்தாச்சு சொல்லியில், அப்போ A1 மட்டும் இருக்கும். இங்கே A2 cos π இருக்கும். அப்போ இங்கேயும் sin ωt இங்கேயும் sin ωt எடுத்தாச்சு. அப்போது அது பொதுவாக இருக்கிறது இங்கே வெளில இருக்குது. ப்ளஸ் இது அப்படியே வைக்க போகிறோம். A2
இங்கே வந்து என்னென்னா ஏ டூ காஸ் ஒமேகா டி. இங்கே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஏ டூ சைன் ஃபை ஆஃப் காஸ் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 5 டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் என்னன்னா நான் வந்து ஒரு அசிம் பண்ணிக்கிட்டு சிம்ப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போது இங்கே வந்து என்னது a1 + a2 cos phi ஈக்குவல் டு a cos theta. இங்கே அதே மாதிரி இங்கே உள்ள a2 sin phi ஈக்குவல் டு a sin theta என கொள்ளலாம். அதில் சசிம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, a1 + a2 cos phi = a cos theta எனவும் a2 sin phi = a sin theta எனவும் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக சிம்ப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் பெரிய போகிறோம் அந்த சமன்பாட்டில். அப்போ y = a1 + a2 cos phi பதிலாக என்ன பண்ணலாம், a cos theta போடுறோம். இப்போ a cos theta அது இந்த இடத்துல வந்து a cos theta பதிட்டு இருக்கும். பாக்கி என்ன இருக்குது, இங்கே sin ஒமேகா டி இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல a2 sin phi பதிலாக a sin theta பதிவிடலாம். ஏன்னா இங்கே நம்ம அசிம் பண்ணியிருக்கோம் a2 sin பதிலாக a sin theta. இப்போ a2 sin பதிலாக a sin theta போட்டு பாக்கி என்ன இருக்குது, இங்கே cos ஒமேகா டி. அப்போ இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா a sin ஒமேகா டி cos theta, அல்லது இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினா கூட a sin theta cos ஒமேகா டி ப்ளஸ் a cos theta sin ஒமேகா டி இருக்குது ப்ளஸ் a cos ஒமேகா டி sin thetaன்னு இருக்கும். இது எப்படி எழுதலாம், ஏயை பொதுவாக எடுத்துக்கிட்டால் கூட sin ஒமேகா டி cos theta ப்ளஸ் cos ஒமேகா டி sin thetaன்னு கிடைக்குது. அப்போது a இன்ட்டு sin a cos b cos a sin bன்னு இருக்குது. அப்போது sin ஆஃப் a + b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இது நம்ம சமன்பாடு ஒன்று வச்சுக்கலாம். y = a இருக்குது. இந்த டேர்ம் வந்து என்னது, sin ஆஃப் இங்கே a sin a cos b cos a sin b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக ஒமேகா டி இருக்குது, பிக்கு பதிலாக தீட்டா இருக்குது. அப்போது sin ஆஃப் a + b ஃபார்மேட்டில் a இன்ட்டு sin ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது. இப்போ இடது புறத்து ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்ட போகிறோம். அதே மாதிரி வலது பக்கம் ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்ட போகிறோம். அப்போ இங்கே என்னென்னா உங்களுக்கு a² sin² தீட்டா இதை வர்க்கப்படுத்தியாச்சு, ப்ளஸ் இதை வந்து a² cos² தீட்டா வர்க்கப்படுத்தி கூட்டியாச்சு. அதே மாதிரி இங்கே a2² sin² phi இதை வர்க்கப்படுத்தியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் a1 + a2 cos phi ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கால இதை வந்து என்ன பண்ணுறோம், a + b ஹோல்² ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இதை அப்படியே வர்க்கப்படுத்தி இங்கே கூட்டியாச்சு. இப்போ a2² sin² phi ப்ளஸ் இதை a + b ஹோல்² ஃபார்ம்னா a² + b² + 2ab வரும். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக a1 இருக்கல a1² ப்ளஸ் b² பதிலாக a2² cos² phi வரப்போகுது ப்ளஸ் 2ab பதிலாக 2 × a1 a2 cos phi. இப்போ ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a1² அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் a2² sin² phi a2² cos² phi வந்து a2² வந்து காமனாக எடுத்தோம்னா இங்கே sin² phi ப்ளஸ் cos² phi வரும் ப்ளஸ் 2a1 a2 cos phi கிடைக்கும். இங்கே வந்து அதே மாதிரி a² காமன் எடுத்தோம்னா sin² தீட்டா ப்ளஸ் cos² தீட்டா கிடைக்கும். இப்போது நமக்கு தெரியும் sin² தீட்டா ப்ளஸ் cos இது வந்து 1 ட்ரிகாமெட்ரிக் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே a1² ப்ளஸ் a2² இங்கே காமன் எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளேயும் sin² phi ப்ளஸ் cos² phi வந்து 1 ப்ளஸ் 2a1 a2 cos phi. அப்போது a² = a² × 1 = a². a1² இங்கே a2² இருக்குது. அதில் a1² ப்ளஸ் a2² 1 வந்து a2² ப்ளஸ் 2a1 a2 cos phi. இதை வந்து என்னென்னா அந்த வீச்சு தொகுப்பின் வீச்சின் இருமடி, தொகுப்பின் வீச்சு இருமடிங்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு I என்பது தொகுப்பின் அதாவது வீச்சின் இருமடிக்கு நேரத்தில் இருக்கும். அப்போ அந்த a² பதில் என்ன போடலாம், I போடலாம். அதுமாதிரி இங்கே a1² பதிலாக I1 போடலாம். அதாவது என்னென்னா I ப்ரொப்போஸ் டு a²னா I1 ப்ரொப்போசல் டு a1², அது மாதிரி I2 ப்ரொப்போசல் டு a2².
அதே மாதிரி என்னென்னா A1க்கு வந்து என்னென்னா இந்த பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா இந்த ரூட் I1 வந்துடும். அப்புறம் A2 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா A2 வரும். அப்போ A2ங்கிறது வந்து ரூட் I2 வரும். இப்போ நான் அதை பிரதியிட போகிறோம். I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் A1 தான் இருக்குது. அப்போது A1 ஸ்கொயர்னால் ரெண்டு ரூட் எடுத்திங்கன்னா இங்கே ரூட் I1 ஈக்குவல் டு A1 வரும். அதில் 2 இன்ட்டு ரூட் I1. A2 ஸ்கொயர் வந்து ப்ரொபோசல் டு I2. அப்போ A2 வேணும்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா A2 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா A2 கிடைக்கும். A2 ப்ரொபோசல் டு ரூட் I2 கிடைக்கும். அப்போ I2 போட்டுக்கலாம். ரூட் I2 காஸ் y. இதான் வந்து தொகுப்பை ஒளிச்செறிவுக்கான கோவை. இதை சிறப்பு நேர்கள் பார்க்கும்பொழுது 5 வந்து என்னவாக இருக்கலாம், சுழியாக இருக்கலாம், அல்லது 5/2 இருக்கலாம், அல்லது 150 பையாக இருக்கலாம். அதை நம்ம வந்து அடுத்ததாக அதை பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் I1 ரூட் I2 காஸ் ஃபைன் கிடச்சிருக்கு. இதில் சிறப்பு நேர்வுகளை வந்து என்னன்னா 5 ஈக்குவல் டு 0. 5 ஈக்குவல் டு 0 என்ன அர்த்தம், இரண்டு ஒளி அலைகளும் இடையேயான கட்ட வேறுபாடு சுழி எண்ணில் அப்படின்னு அர்த்தம். இங்கே தான் எழுதணும் 5 ஈக்குவல் 0, அதாவது இரண்டு ஒளி அலைகளுக்கு இடையேயான கட்ட வேறுபாடு சுழி எண்ணில். அப்போ கட்ட வேறுபாடு சுழின்னு என்ன அர்த்தம், இரண்டும் ஒரே கட்டத்தில் இருக்குது அல்லது ஒத்த கட்டத்தில் இருக்கின்றன என்ன அர்த்தம். அப்போ இப்போ எழுதிட்டு வச்சுங்களேன், உங்களுக்கு I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2 காஸ் 5 பதிலாக காஸ் 0. 5 ஈக்குவல் 0. I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 2 ரூட் 2 இன்ட்டு 1 காஸ் 0 வந்து 1. அப்போ I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2. இதான் வந்து I. இதுதான் ஒளிச்செறிவு. இதுதான் பெரும ஒளிச்செறிவாக இருக்க போகுது. அப்போ இது என்னது, பெரும ஒளிச்செறிவும் போடலாம், I பெருமம்னு போடலாம். அப்போ இது என்னது உங்களுக்கு A ஸ்கொயர் பெருமம். இது வந்து என்னென்னா A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த A1க்கு போல தான் நம்ம ரூட் I1 போட்டோம், A1 A2 கிடைக்கும். அப்போது இது எப்படி எழுதலாம், A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ஃபார்மேட் இருக்குது. ஏக்கு போல் A1ம் Bக்கு போல் A2 இருக்குது. அப்போது A1 ப்ளஸ் A2 ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அதான் A ஸ்கொயர் பெருமம். அப்போ ரெண்டுக்கும் ரூட் எடுங்களேன், ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அதாவது வர்க்கமூலம் எடுத்தோம்னா A பெருமம் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இரண்டு அலைகளும் ஒரே கட்டத்தில் இருந்தால் அவற்றின் வீச்சுகளின் கூடுதல், தனிப்பட்ட வீச்சுகளின் கூடுதல் வந்து என்னது, அந்த தொகுப்பையின் வீச்சின் பெருமத்துக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வந்து π ஈக்குவல் டு π/2 எனில் π/2ங்கிறது வந்து என்னது 90 டிகிரி. அப்போ இந்த சமன்பாட்டில் பதிட்டோன்னா I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2 காஸ் π/2 அல்லது காஸ் 90 டிகிரி. காஸ் 90 வந்து 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இது 0, இந்த டேர்ம் 0னா 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ என்ன கிடைக்கும், I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. அது ஐங்கிறது நமக்கு தெரியும் A ஸ்கொயரு, I1ங்கிறது என்னது A1 ஸ்கொயரு, I2ங்கிறது A2 ஸ்கொயர். அப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலை வந்து என்னது இப்படியும், இன்னொரு அலை வந்து இப்படியும். இதுக்கும் நான் படம் போட்டு காட்டுறேன். எப்படின்னா ஒரு அலை வந்து என்னது இப்படி போகும், இன்னொரு அலை என்னது இப்படி போகும். அப்போ தொகுப்பு என்ன எப்படி இப்படி இருக்கும், இரண்டு கூடுதல். அப்போ இது ரெண்டு வீச்சோட வீச்சு 2 வீச்சு 3னா பெருமை வீச்சு என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து 2 + 3 5 இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து என்ன ஒன்று கூட செங்குத்துங்கிறது 90 டிகிரி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கும் அதோட தொகுப்பைன்னு இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து என்னது உங்களுக்கு இது A1 இது A2 பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் வருதா, செங்கோண முக்கோணம் இது கர்ணமாக வருதா. அப்போ கர்ணத்தின் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கங்களின் கூடுதலுக்கு இது வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தீர்வாகும். இது நம்ம புக்கில் கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காட்டியிருக்கேன். அடுத்ததாக வந்து π ஈக்குவல் டு π எனில் இது ஒன்று கொண்டு செங்குத்தாக உள்ள இரு அலைகள் மேற்பொருந்தால் கிடைக்கக்கூடியது. π ஈக்குவல் π எனில்னா ஒரு அலை வந்து என்னது ஒரு திசையில் செல்லும் பொழுது இன்னொரு அலை வந்து எதிர் திசையில் வருது அப்படின்னா அப்போ ரெண்டு கடையில் கொண்டு வந்து 180 டிகிரி. இப்போ இதை பிரதிக்கிட்டோன்னா I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் எல்லாம் இதில் பிரதிக்கிறோம் இந்த சமன்பாட்டில் ப்ளஸ்
2 ரூட் I1 ரூட் I2 காஸ் ஃபை. காஸ் ஃபை வந்து -1 ∅1 ப்ளஸ் I2. இங்கே -1னா காஸ் ஃபை -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ -2 ரூட் I1 ரூட் I2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? I = I1 ப்ளஸ் I2 மைனஸ் 2 ரூட் I1 ரூட் I2 கிடைக்குது. இப்போ வந்து இது தொகுபையின் ஒளிச்செறிவு. இப்போ அதுக்கு சமமான வீச்சு என்ன பண்ணிக்குது என்னது உங்களுக்கு வந்து அது ஒளிச்செறிவுக்கு சமம். A² = A1² ப்ளஸ் A2² மைனஸ் 2 இன்ட்டு ரூட் I1 போல் என்ன வரும்? A1 ரூட் I2 போல் A2. அப்போ இதையும் பார்த்தோன்னா A² ப்ளஸ் B² -2AB ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக A1, பிக்கு பதிலாக A2. அப்போது A1 மைனஸ் A2 தி ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கம் A² = A1 மைனஸ் A2 ஹோல் ஸ்கொயர்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா A = A1 மைனஸ் A2. இது வந்து சிறுமம். அப்போ இதுக்கு எப்படி படம் இருக்குன்னா, ஒரு அலை வந்து என்னது ஒரு திசையில் இன்னொரு அலை எதிர் திசையில் வரும்போது உங்களுக்கு அப்போ என்னது ஒரு அலையின் முகடு இன்னொரு அலையின் அகடு ரெண்டு சேர்ந்த வாய்ப்பு இருக்கும். அப்போ ரெண்டு என்னது ஒன்று என்னது 180 டிகிரி கட்டத்தில் இருக்கும். = I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் 2 ரூட் I1 ரூட் I2 காஸ் ஃபை. இது நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா A² = A1² ப்ளஸ் A2² ப்ளஸ் 2A1 A2 காஸ் ஃபை அப்படிங்கிறது ஒளிச்செறிவு அடிப்படையில். இப்போது நமக்கு வந்து A1 = A2 அப்படின்னா இரண்டு ஒளி அலைகளும் சமமான வீச்சு உடையவை அப்படி எனில், சமமான வீச்சு சம அலை நீளம் சம கட்டம் எனில் அந்த ரெண்டு ஒளி மூலங்களும் ஓரியல் ஒளி மூலங்கள். அப்போ ஓரியல் ஒளி மூலங்களாக பின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? வீச்சு சமமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இப்போயும் அவங்களுக்கு ஆக குறிக்கிட்டு வரும்போது என்னன்னா A1 = A2 = Aன்னு வச்சுக்கோங்க. A+A² அதாவது 2A² வரும், 4A² வரும். அப்போ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பிரதிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ A² = A1க்கு பதிலாக A2 பிரதிக்கிட்டோம், அல்லது A2 பதிலாக A1 பிரதிக்கிட்டோம்னா A1² ப்ளஸ் A2 ஆல்சோ A1. ஸோ A1² ப்ளஸ் 2A1 வச்சுக்கிட்டு A2 பிரதிக்கிட்டு இருக்கோம். அதான் A1 இன்ட்டு A1 காஸ் ஃபைன்னு கிடைக்கும். அது இப்போது A1² ப்ளஸ் A1² என்ன உங்களுக்கு 2A1² கிடைக்கும். அது 2A1² ப்ளஸ் A1² 2A1² ப்ளஸ் 2A1 இன்ட்டு A1. அப்போது இங்கேயும் 2A1² காஸ் ஃபை கிடைக்கும். அப்போ இதில் 2A1² பொதுவாக எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் காஸ் ஃபை அது A². அப்போது A1 = A இங்கே கூட பிரதிக்கலாம். A1 = A2 = A நீள் கூட பிரதிக்கிட்டு விட்டோம்னா இங்கே வந்து என்னது ஏன்னு இங்கே எல்லாத்துக்கும் ஏன்னு பிரதிக்கிட்டுக்கலாம். நான் இங்கே வந்து இந்த இடத்துல கடைசியாக பிரதிட போகிறேன். A1 A நீள் A² = 2 A1க்கு பதிலாக A², A1² பதிலாக என்னது A1 = Aன்னு பிரதிக்கிட்டோம். A1² பதிலாக A² கிடச்சிடும். 1 ப்ளஸ் காஸ் ஃபை. 1 ப்ளஸ் காஸ் ஃபை இதோட திருகுணமதி விதிப்படி என்னென்னா 1 ப்ளஸ் காஸ் ஃபைக்கு வந்து 2 cos²/2 2A² இன்ட்டு 2 cos²/2. இது வந்து திருகுணமதி விதிப்படியா. காரணம் என்ன? காஸ் ஃபை = 1 மைனஸ் 2 cos²/2 வரும். அப்போ வந்து 2 cos²/2 1 ப்ளஸ் காஸ் ஃபை எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து 2 × 2 என்னது 4. அப்போது 4A² cos²/2 கிடைக்கும். அப்போது A² அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து I, ஸ்மால் A² வந்து என்னது I0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் பிரதிக்கிட்டோன்னா A² பதிலாக கேபிட்டல் I, இங்கே 4A² வருது, அதெல்லாம் 4 இன்ட்டு ஸ்மால் A² பதிலாக I0. அப்போ Y0 cos²/2. இதுதான் வந்து என்னது ரெண்டு அலைகளும் சம வீச்சுடன் இருந்தால் அதற்கான இது கோவை. இப்போது இதுலேருந்து வந்து என்னென்னா φ = 0 2π 4π அப்படியே போயிட்டு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து என்னென்னா செறிவு வந்து பெருமமாக இருக்கும். காரணம் என்ன? வீச்சும் பெருமமாக இருக்கும். அது φ = π 3π 5π இது மாதிரி இருந்தால் I வந்து சிறுமமாக இருக்கும். அல்லது A வந்து காரணம் என்ன? C சிறுமமாக இருக்கிறதால. அதே மாதிரி ரெண்டு
இது வந்து பெருமத்துக்கு பார்த்தோம். இது வந்து சிறுமம் அப்படிங்கும் பொழுது என்னென்னா A1 = A2 எனில் A சிறுமம் ஈக்குவல் டு என்னது A1 - A2 ஹோல் ஸ்கொயர் பார்த்துருப்போம் நாங்கள். அப்போ இது பெருக்கிட்டீங்க அப்படின்னா A சிறுமம் இரண்டு ஒளியலை வீச்சுகளும் சமமாக இருந்தால் இப்போ A1 = A2 அப்படின்னா A1 - A1 ஹோல் ஸ்கொயர் = 0 ஸ்கொயர்னு வரும். அப்போ என்னது உங்களுக்கு வந்து 0. சிறுமமானது அது சிறும வீச்சானது சுழியாக இருக்கும். அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது ஒளிச்செறிவுக்கும் வீச்சுக்கும் இடையேயான தொடர்பு வச்சு என்ன தொடர்பு? ஒளிச்செறிவானது வீச்சின் இருமடிக்கு நிலையத்தில் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம இங்கே துறவாங்கி போட்டிருக்கோம். அது தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்தடுத்து பாதை வேறுபாடு, மற்றபடி இந்த விளிம்பு வளைவு எல்லாம் பார்க்க போகிறோம். அது தொடர்ச்சியாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே என்னென்னா பெல்லை டச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அப்லோட அடுத்த வினாடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம்.